மாரிசன் வடிவேலு ஃபகத் பாசில் நடித்து வெளியாகியிருக்கிற படம். மலையாளத்தில் பல சீரியல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்க மலையாள டைரக்டரான சுதீஷ் இந்த படத்தை எடுத்திருக்காரு. படத்துடைய கதைப்படி என்னென்னா, அதாவது ஜெயிலில் இருக்கிற ஒரு திருடன் ஜெயிலை விட்டு ரிலீஸ் ஆகும்போது திரும்ப தான் கைவரிசையை காட்டுறதுக்காக ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே வடிவேலு வந்து ஒரு கைச்சங்கிலியில் ஜன்னல் வரமாக கட்டி போட்டிருக்காங்க. கட்டி போட்டிருக்கும்போது அவர் உள்ளே வரும்போது, எனக்கு அல்சைமர் நோய் இருக்குப்பா, என் பையன் இப்படி தான் கட்டி போட்டு வேலைக்கு போயிடுவான், என்கிட்ட பேங்க்கில் பணம் இருக்குது, கொஞ்சம் நீ ரிலீஸ் பண்ணி விட்டேன்னா நான் வந்து கூட உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனேவும் அவர் ரிலீஸ் பண்ணி விடுவார். அப்புறம் பைக்கில் உட்காரும்போது ஏடிஎம்மில் ஒரு காசு எடுத்து கொடுக்கும்போது அப்போ பார்த்தா அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். 25 லட்ச ரூபா அப்படின்னும்போது இவர் என்ன பண்ணுவார், சார் உங்களை எங்கே போகணுமோ நானே ட்ராப் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஒரு பயணம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த பயணத்தில் வந்து அவர் அல்சைமர் நோய், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு ஒன்று போய்கிட்டே இருக்கும். இன்டர்வல் வரைக்குமே படம் ஒரு மாதிரி டெட் ஸ்லோவிலே தான் போகும்போது இடையில கோவை சார்லோட ஒரு என்ட்ரி இருக்கும். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அவர் பகத் பாசில் வெளியில் வரும்போதே வந்து ஒரு எம்எல்ஏவுடைய பைக்கை வந்து ஆட்டையை போட்டு வந்திருப்பார். ஸோ அந்த பைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு கேஸு போகிறதுனால கோவைசாலாவோட மூலமாக அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒன்று போகும். இந்த ஐஎம்இஏ ஒரு நம்பர், அப்புறம் வடிவேலு காணம்ன்ற ஒரு விஷயம் இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது இன்டர்வல் பிளாக்கில் ஒரு ட்விஸ்ட் வரும். இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து இந்த கதையோட வழித்தடமே வேறு மாதிரி போய் வேறு ஒரு விஷயத்தில் கொண்டு போயிருந்து கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு சமூக கருத்தோடு இந்த படம் முடியுது. இந்த படம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னென்னா, எல்லாருமே நினச்ச மாதிரி ஒரு மெய்யழகன் படம் மாதிரி 2 பேரோட பயணத்தில் ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். பட் இந்த படமும் அப்படி தான் போச்சு. அதே மாதிரி இது நிறையவே சோதனை பண்ணுச்சு நம்மளை. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து உட்கார முடியல, என்னடா எடுத்து வச்சுருக்கீங்க, 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்ன தாண்டா பேச போகிறீங்க, எப்போ தாண்டா முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அதுக்குள்ளே ஒரு கதை இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ கிரிப்பாக இருந்துச்சு. அவ்வளோ கிரிப்பு, என்னடா இது ஃபஸ்ட் ஹாஃபில் இப்படி சொதன்னு எழுதி வச்சுட்டு செகண்ட் ஹாஃபில் எவ்வளோ சூப்பராக எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. இந்த ஆச்சரியத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மற்றவனாக இருந்தால் வெளியே வந்துருப்பாங்க, தேட்டர் போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு தலைவலிக்குது அப்படின்னு. வடிவேலு ஃபகத் பாசில்ங்கிற இந்த 2 மகா கதாபாத்திரங்கள் இருந்ததுனால மட்டுமே செகண்ட் ஹாஃப் பார்க்க முடிஞ்சிச்சு. இவங்க 2 பேருடைய நடிப்பை வந்து எந்த இடத்துலையுமே குறைச்ச முடியாது. நிறைய பேர் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. வடிவேலு சார் அவர் ஒரு ட்ராக்ல நடிக்கிறாரு, ஃபகத் பாசில் அவர் ஒரு பக்கம் நடிக்கிறார். எப்படின்னா, அப்படி நடிச்சா திரும்பி என்னடா நடிக்கிறான் அப்படியும் கிடையாது. இப்போ ஒரு திருடனுக்கு உண்டான மேனரிசம் எப்படி இருக்கும், ஒரு அல்சைமர் நோய் வந்தோன்னா அவனுக்கு உண்டான மேனரிசம் எப்படி இருக்கும், இது ரெண்டையுமே அழகாக 2 பேருமே வந்து ஒரு கதாபாத்திரமாக சித்தரித்து அதை திரைமொழியில் காமிச்சிருக்க விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது 2 தான் நம்மளை கட்டி போட்டு உட்கார வச்சு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பேசப்படுறது யாருன்னா, இன்னொரு 2 கதாபாத்திரங்கள், ஒன்று கோவை சரளா, இன்னொன்று வந்து விவேக் பிரசன்னா. கோவை சரளா மேம் வந்து வடிவேலு சார் கோவை சரளாவோட காம்பினேஷன் வந்து இன்னமும் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா அந்த காமெடி எல்லாமே போயிட்டுருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் சந்திக்கும் போது அந்த பழைய நினைவுகள் எதுவுமே வராத மாதிரி 2 பேருடைய நடிப்பு மேனரிசம் இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இன்னொரு படத்துடைய சாயலை நம்ம ஒப்பிட்டு பார்த்து இந்த படத்துடைய விஷயங்களை நம்ம வந்து கெடுத்துருப்போம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நடந்துச்சு. விவேக் பிரசன்னா ஒரு கேரக்டர் நம்ம ஒரு மாதிரியான கேரக்டராக பார்த்துருப்போம், ஆனால் இந்த படத்தில் அப்படியே இன்னொரு மாதிரியான ஒரு கேரக்டர் நம்ம பார்க்குறோம். இது 2மே நல்லா இருந்துச்சு. ஸோ கதையுமே வந்து அது மாதிரி ஒரு கிரிப்பிங்காக அடுத்து என்னன்றது போகிறதுனால இந்த படம் பார்க்கும்போது ஓவரால் நமக்கு வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் சொல்ல வர கருத்து ரொம்ப அழுத்தமான கருத்து. இந்த கருத்து வந்து சமூகத்தில் நடக்கிற ஒரு விஷயந்தான். அது எதுக்கு அப்படின்ற கடந்து போக வச்சதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது, அதே சமயம் மைனஸாக இருக்கும். மைனஸ் என்ன அப்படின்னா, திரைக்கதை மொழியில் நீங்கள் வந்து ஒருத்தவங்களை எப்படி எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு வந்து இதில் இயக்குனர் பதில் தரவே இல்லை. ஒருவேளை அந்த பதில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். பட் இந்த படத்தில் மியூசிக் ரொம்ப சொதப்பலாக தான் இருந்த மாதிரி ஒரு ஃபீல். அதுலேயுமே குறிப்பாக நேற்று ஒருத்தரை பார்த்தோம், அந்த பாட்டுக்கு இல்லையா, அது அவ்வளோ லென்த்து பாட்டு தேவையும் கிடையாது, அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கோவிலில் பாடுறாங்க அவ்வளோதானே, கோவிலில் வந்து ஆடலும் பாடலும் நேற்று ஒருத்தரை பார்த்தோம் அப்படிங்கிறது இளையராஜா பாட்டுனா அந்த பாட்டியை போட்டு விட வேண்டியதானே. அதை எதுக்கு ரீமிக்ஸ் பண்ணி அந்த பாட்டை வேறு அவங்க அப்பா பாடின பாட்டியை வந்து அதுக்கு எடுத்து கீழவதையாக்கணும். அந்த மாதிரியான சில விஷயங்கள் வச்சு தொழில்நுட்ப ரீதியாக கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ளே ஒரு படத்தை அழகாக ஒன்று எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது சூப்பராக ஒரு படத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் மாரிசனை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் எங்களை பொறுத்த வரைக்கும் அட்டர் வேஸ்ட்டு. அந்த ஃபஸ்ட் ஹாஃபை நீங்கள் சகிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். இதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பொறுமையாக இந்த படத்தை பாருங்கள். உண்மையிலே மாரிசன் ஒரு முக்கிய கருத்தை சொல்லக்கூடிய ஒரு அழுத்தமான படம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.